தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே இளைஞர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கருத்துப்பிள்ளையூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த இருதயராஜ் அதே பகுதியில் கண்மாயை மீன் குத்தகை எடுத்திருந்தார். இதனால் இரவு நேரத்தில் கண்மாயில் காவலுக்கு இருப்பது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை கண்மாய் அருகே இருதயராஜ் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்த ஆழ்வார்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருதயராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சினை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. இருதயராஜின் உறவினர்கள் 2 பேர் தலைமறைவாகி இருப்பதால் அவர்கள்தான் கொலை செய்திருக்கக்கூடும் என போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது.